இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் பா. ரஞ்சித் அவர்களின் நீளம் தயாரிப்பில் தற்போது திரைக்கு வந்திருக்கிற பைசன் திரைப்படம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று கிடைத்தது. மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இது 5வது திரைப்படம். ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. இந்த திரைப்படம் தேசிய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மாரி செல்வராஜ் அவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு இன்னும் உயர்ந்த இடத்திற்கு செல்வார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் கையாண்டிருக்கிற உத்திகள், வசனங்கள், காட்சிகள் ஒவ்வொன்றும் நம்மை ஆக்கிரமிக்கிறது, ஆளுமை செய்கிறது. 1990களில் தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நிலவிய சமூக சிக்கல்களை மையமாக கொண்டு வரலாற்று உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு ஒரு கபடி விளையாட்டு வீரரின் வாழ்க்கையை படமாக்கியிருக்கிறார். மணத்தி கணேசன் என்கிற அந்த வீரர் தேசிய விருது பெற்றவர், இந்தியாவின் மிக உயரிய அர்ஜுனா விருதினை பெற்றவர், இன்னும் உயிரோடு இருக்கிறார். கடுமையான சாதிய சிக்கல் நிறைந்த சமூக கட்டமைப்பில் தூத்துக்குடி மாவட்ட சூழலில் அவர் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு அவற்றையெல்லாம் மீறி அவர் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் வீரராக தேர்வு செய்ய பெற்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியிலும் பங்கேற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை சொல்லுகிற கதைதான் பைசன். அவர் எதிர்கொண்ட சிக்கல்களை மிக கவனமாக எடுத்துரைத்திருக்கிறார். இன்றும் தென் மாவட்டங்களில் நிலவுகிற சாதி அடிப்படையிலான முரண்களை கையாளுகிற போது எத்தகைய எதிர் வினைகள் ஏற்படும், எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்தவர் அந்த மாவட்டத்திலிருந்து, அந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மணத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் துருவ் விக்ரம் நடித்திருக்கிறார். அபாரமான நடிப்பு. நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு வசனங்கள் மிக குறைவு. அவருடைய உடல் மொழிகள் மூலம் அவருடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது அந்த மாவட்டங்களில் இளைஞர்கள், இளம் தலைமுறையினர் எத்தகைய கொதிப்போடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.